எதுவும் ஆகல. 2x ஸ்பீடில் பார்த்ததுனால இந்த சீரீஸை சீக்கிரமா ரீவாச் பண்ணவும் இதை ரீகேப் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இப்பொழுதுக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சீசன் 5 பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த கதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா தான் புரியும். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேருக்கு மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஹாக்கின்ஸ்னு ஒரு டவுன். இந்த டவுன்ல நேஷனல் லேபரேட்டரின்னு ஒரு ரிசர்ச் லேப் இருக்கு. அந்த லேப்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு சயின்டிஸ்ட் வேகமா பயத்துல ஓடிட்டு இருக்காரு. லிஃப்ட்ல ஏறி எஸ்கேப் ஆகலான்னு போனா இவருக்கு மேல ஏதோ ஒண்ணு வந்து இவரை தூக்கிட்டு போயிடுது. ஒரு வீட்ல 4 பசங்க இன்ட்ரெஸ்டிங்கா டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. மைக்கோட அம்மா விளையாண்டது போதும், காலையில சீக்கிரமா எழுந்து ஸ்கூல் போகணும்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. லூகாஸ் அவன் வீட்டுக்கு போயிட்டான். டஸ்டினும் வில்லும் சைக்கிள் ரேஸ் வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டே போறாங்க. வில் வேகமா முன்னாடி போயிடுறான். அப்ப உனக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குது. அதை பார்த்து பயந்து அவன் வீட்டுக்கு ஓடிடுறான். ஆனாலும் அந்த உருவம் அவனை ஃபாலோ பண்ணி வந்து அவனை தூக்கிட்டு போயிடுது. ஹாப்பர் இந்த டவுனோட போலீஸ் ஆபீசர் தன்னந்தனியா அப்படின்னு குளிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. வில்லோட அம்மா ஜாய்ஸ் வில்ல காணோம் அப்படின்னு மைக்கோட வீட்டுக்கு கால் பண்ணி என் பையன் எங்க இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க. மைக்கோட அம்மா அவன் நேத்து நைட் 8 மணிக்கே இங்க இருந்து கிளம்பிட்டானே, அவன் இன்னுமா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹாப்பர் ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஜாய்ஸ் அவங்க பையன் காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. லேப்ல டாக்டர் பிரன்னருக்கு அவரோட லேப்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு தெரிய வருது. ஒரு பையன் காட்டுல இருந்து வந்து ஹோட்டலுக்குள்ள போறான். அவன் ரொம்ப பசியில இருக்கிறதுனால அங்க இருந்து ஃபுட்டை பார்த்து ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை அந்த ஹோட்டல் ஓனர் பார்த்துட்டு அந்த பையனை துரத்தி பிடிக்கிறாரு. அப்பதான் அது பையன் இல்ல பொண்ணு அப்படின்னு தெரிய வருது. அந்த ஹோட்டல் ஓனர் பாவம் இந்த பொண்ணு வீட்ல இருந்து ஓடி வந்துட்டா போல அப்படின்னு சோசியல் சர்வீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹாப்பர் வில்லோட சைக்கிளை கண்டுபிடிச்சு வில்லு கிடைக்கல, சைக்கிள் மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி மொத்தமா இந்த பிளேஸையே வாலண்டியர்ஸ் வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டலுக்கு சோசியல் சர்வீஸ்ல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போக ஒரு லேடி வந்திருக்காங்க. ஆனா வந்த லேடி ஹோட்டல் ஓனரை ஷூட் பண்ணிட்டு அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடுறா. மைக், லூகாஸ், டஸ்டின் 3 பேரும் வில் தொலைஞ்சு போன இடத்துல போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாய்ஸுக்கு ஒரு போன் கால் வருது. பட் அதுல எந்த ரிப்ளையும் இல்ல. ஒருவேளை இது வில்லா அப்படின்னு கேட்கும்போது கொரன்னு சவுண்ட் கேட்டு அந்த போன் பர்ஸ்ட் ஆகிடுது. ஜாய்ஸ் இது வில்லு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நம்ம பசங்க வில்ல தேடிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஹோட்டல்ல இருந்து ஓடி வந்த அந்த பொண்ணு கண்ணில் தென்படுறா. காட்டுல தன்னந்தனியா இருந்த பொண்ணை மைக்கோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. மைக் இந்த பொண்ணோட கையில இருக்க 11 அப்படிங்கிற டாட்டூவை பார்த்து இந்த பொண்ணோட பேரு 11 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 11க்கு ஷார்ட்டா எல்லுன்னு இந்த பொண்ணை கூப்பிட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் மார்னிங் மைக் கில்லி படத்து விஜய் மாதிரி சாப்பிடும்போது அங்க இருந்து கொஞ்சம் ஃபுட்டை சுட்டு 11க்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றான். பட் இவள சில பேட் கைஸ் துரத்துறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட மாட்டினா அப்படின்னு சொல்றா. அப்போ எல் மைக்கோட குரூப் போட்டோல வில்ல பார்த்து இந்த பையன் யாருன்னு கேக்குறா. அப்போ உனக்கு வில்ல தெரியுமா, அவனை பாத்தியான்னு கேட்டுட்டு டஸ்டின் அண்ட் லூகாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். லூகாஸ் இவளை நம்ப முடியாதுன்னு சண்டை போட்டு கிளம்ப 11 மைண்ட்லயே டோரோட லாக்க கண்ட்ரோல் பண்றா. பிளஸ் இவளுக்கு மன்மதன் சிம்பு மாதிரி மூக்குல ரத்தமும் வருது. ஹாப்பர் காட்டுல அகைன் வாலண்டியர்ஸோட சேர்ந்து வில்ல தேடிட்டு இருக்கும்போது அங்க அந்த லேப் இருக்கிறத நோட் பண்றாரு. 11 கிட்ட நம்ம பசங்க வில்லி எங்க இருக்கிறான்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவங்க விளையாண்ட போர்டை தலைகீழா திருப்பி இதுதான் வில், இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவன் பக்கத்துல மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஜானதன் வில் காணாம போன பிளேஸுக்கு போய் ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு அந்த பிளேஸ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு லேடி கதற சவுண்ட் கேக்குது. ஓடி போய் என்னன்னு பார்த்தா நான்சி ஸ்டீவோட வீட்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா. அதையும் ஜானதன் போட்டோ எடுக்கிறான். வில்லோட அம்மாவுக்கு அகைன் ஒரு கால் வருது. இந்த டைமும் போன்ல கறக்கு மறக்குன்னு சவுண்ட் கேக்குது. பட் இந்த டைம் வில் மாம் அப்படின்னு கூப்பிடுறான். அந்த போனும் பஸ்ட் ஆகிடுது. இதனால ஜாய் சோகத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் பிளிக்கர் ஆகி ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகுது. அப்போ செவுத்துல இருந்து ஒரு உருவம் வெளியே வரத பார்த்த ஜாய்ஸ் பயத்துல அங்கிருந்து வெளியே ஓடி கார்ல ஏறும்போது அகைன் ரேடியோவும் லைட்ஸும் பிளிக்கர் ஆகுது. நான்சியும் ஸ்டீவும் பார்ட்டியை முடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான்சியோட ஃப்ரெண்ட் பார்பரா மட்டும் தனியா ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவ கையில அடிபட்ட இடத்துல இருந்து பிளட் தண்ணியில விழுகுது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இவரை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. பார்பரா ஏதோ ஒரு பிளேஸ்ல கண்மொழிக்கிறா. இது ஏதோ வேற ஒரு வேர்ல்டு மாதிரி தெரியுது. இவ நான்சியை தேடிட்டு இருக்கும்போது இவ பின்னாடி ஒரு மான்ஸ்டர். பார்பரா அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றா. பட் அந்த மான்ஸ்டர் அவளை இழுத்துட்டு போயிடுது. ஜாய்ஸ் அந்த லைட்ஸ் பிளிக்கரிங்க வச்சு அது வில்லு தானே நினைச்சு ஒரு லேம்ப் லைட்டு கிட்ட என்கிட்ட பேசு வில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைட்டும் பிளிங்க் ஆகுது. இதனால வில்லு தான் லைட் வழியா பேச ட்ரை பண்றான்னு இருக்க எல்லா கலர் லைட்ஸையும் எடுத்து செவுத்துல மாட்டி விடுறாங்க. ஹாப்பர் அந்த லேபுக்குள்ள வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இங்க என்னதான் செக்யூரிட்டி கேமராலாம் செக் பண்ணாலும் எதுவுமே இவருக்கு கிடைக்கல. பட் ஹாப்பருக்கு இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு மட்டும் தோணுது. இதனால லைப்ரரிக்கு போய் அந்த லேபை பத்தி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றாரு. அதுல அந்த லேப்ல பிரன்னர் அப்படிங்கிறவரு ஒரு பொண்ணை ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. எல், மைக், லூகாஸ்
லூகாஸ் டஸ்டின் வில்ல தனியா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜாய்ஸ் வில் நீ இங்க இருக்கியா அப்படின்னு கேட்க அந்த லைட்ஸும் எரியுது. சோ அப்ப எஸ்னா 1 டைம் பிளிங்க் பண்ணு, நோனா 2 டைம்ஸ் பிளிங்க் பண்ணுன்னு சொல்லி நீ உயிரோட இருக்கியா, நீ சேஃபா இருக்கியான்னு கேட்கும்போது அந்த லைட்ஸும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. எல் இங்கதான் வில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு வில்லோட வீட்டுக்கே வந்து அவன் வீட்டையே காட்டுறா. மைக் ஊரே அவனை காணும்னு தேடிட்டு இருக்கு. அவனோட வீட்லயே அவன் எப்படி இருப்பான்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய போலீஸ் கார்ஸும் ஆம்புலன்ஸும் ரோட்ல போறத நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பர் அந்த ஊரோட ஏரிக்கரைக்கு வந்து பாக்குறாரு. வில்லோட டெட் பாடி கிடைக்குது. இதனால ஜாய்ஸ் கிட்ட வில்லோட டெட் பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஜாய்ஸ் அது வில் இல்ல, வில் இன்னும் சாகல அப்படின்னு சொல்றாங்க. மைக் எல் கிட்ட வில்ல உயிரோட தான் இருக்கிறான்னு சொன்ன, ஆனா அவன் இப்ப இறந்துட்டான், நீ போய் சொல்லியிருக்க அப்படின்னு இவளை கத்திடுறான். இதனால எல் அவ பவரை யூஸ் பண்ணி கையில இருந்த ரேடியோல வில்ல கான்டாக்ட் பண்றா. இதனால மைக் வில் இன்னும் சாகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். எல் இந்த ரேடியோவை அகைன் டியூன் பண்ணி வில்லு கிட்ட பேச ட்ரை பண்றா. பட் இந்த ரேடியோ அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, இவங்களோட ப்ரொஃபஸரோட ரேடியோ கரெக்டா இருக்கும்னு எல்ல பொண்ணு வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு பொண்ணையே பொண்ணு வேஷம் போட வைக்கிறாங்க. நான்சி பார்பரா காணாம போனதுக்கு இவதான் காரணம்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது ஜானதன் எடுத்த போட்டோவை பாக்குறா. அப்பதான் அதுல வித்தியாசமான ஒரு உருவம் இருக்கிறத நோட் பண்றா. மைக்கோட ப்ரொஃபஸரோட ரேடியோவை யூஸ் பண்ணி வில் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. போட்டோல வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்த நான்சி ஜானதன் கிட்ட போய் விசாரிக்கிறா. அப்பதான் அங்க ஒரு மான்ஸ்டர் இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஹாப்பருக்கும் வில்லோட பாடி மேல சந்தேகம் வந்ததுனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்யூரிட்டி அடிச்சு போட்டுட்டு வில்லோட பாடியை செக் பண்றாரு. உள்ள வெறும் பஞ்சு தான் இருக்கு. இது உண்மையாவே வில்லோட பாடி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹாப்பர் அந்த லேபுக்கு உள்ள போக ட்ரை பண்றாரு. லேபுக்குள்ள வந்த ஹாப்பர் மாட்டிக்கிறாரு. ஸ்டில் அவங்கள அடிச்சு போட்டுட்டு அவங்களோட ஆக்சஸை வச்சு உள்ள போயிடுறாரு. வில் இன்னும் சாகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பசங்க இப்ப வில்லு எங்க தான் இருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல் அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்றான். லேபுக்கு போன ஹாப்பர் அந்த லேப்ல இருக்கிற அப்சைட் டவுனுக்கான போர்ட்டல பாக்குறாரு. பின்னாடி சில பேர் வந்து இவரா புடிச்சிடுறாங்க. லேப்ல மாட்டிக்கிட்ட ஹாப்பர் அவரோட வீட்டிலேயே கண்மொழிகிறாரு. என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு வீட்டு முழுக்க தேடுறாரு. அப்ப அவருக்கு ஒரு பக் கிடைக்குது. மைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ப்ரொஃபசர் கிட்ட நம்ம டைமென்ஷன்ல இருந்து எப்படி அதர் டைமென்ஷன், அதாவது அந்த அப்சைட் டவுனுக்கு போறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் அங்க போகணும் அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ்ல ஒரு ஹோலை உருவாக்கி ஒரு போர்ட்டலை உருவாக்கணும்னு சொல்றாரு. வில் அப்சைட் டவுன்ல இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி இருக்கணும் அப்படின்னு மைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. அப்பதான் டஸ்டின் அவங்க கிட்ட இருக்கிற காம்பஸ்லாம் நார்த்தை தப்பா காமிக்குதுன்னு நோட் பண்ணி இந்த காம்பஸ் காமிக்கிற திசையில தான் அந்த போர்ட்டல் இருக்கணும்னு அந்த திசையை நோக்கி போக ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இவங்க அந்த போர்ட்டலை கண்டுபிடிக்க கூடாதுன்னு எல் அந்த காம்பஸோட திசையை கண்ட்ரோல் பண்ணி தப்பான பிளேஸுக்கு கூட்டிட்டு போறா. இதனால கோவப்பட்ட லூகாஸ் மைக்கோட சண்டை போடுறான். அதனால எல் மைக்க தூக்கி அடிச்சிடறான். லூகாஸ் சண்டை போட்டுட்டு கூச்சிட்டு போயிடுறான். எல்லும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹாப்பர் ஜாய்ஸோட வீட்டுக்கு வந்து வில்லோட டெட் பாடி ஃபேக்னு சொல்லி இன்னும் உங்க பையன் உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லிடுறாரு. நான்சியும் ஜானத்தனும் பார்பராவை தேடி போகும்போது நான்சி ஒரு மரத்துல ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்ணி அந்த மரத்துக்குள்ள போறா. மரத்துக்குள்ள போன நான்சி அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு வரா. உள்ள வந்த நான்சிய ஜானத்தன் தேட ஆரம்பிக்கிறான். ஜானத்தனுக்கு நான்சியோட வாய்ஸ் கேக்குது. டெக்னிக்கலா இவங்க ரெண்டு பேரும் சேம் பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஆனா நான்சி அப்சைட் டவுன்ல இருக்கறா. ஒரு வழியா ஜானத்தன் அந்த மரத்தை பார்த்து நான்சியா காப்பாத்திடுறான். ஹாப்பர் ஜாய்ஸ் கிட்ட அந்த லேப்ல ஒரு கிட்ஸ் ரூம் இருந்துச்சு, அதுல நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த லேப்ல ஏதோ ஒரு லேடியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அந்த லைப்ரரியில படிச்ச விஷயம் ஞாபகம் வந்து அந்த லேடியோட வீட்டுக்கு ஹாப்பரும் ஜாய்ஸும் கிளம்புறாங்க. லூகாஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டதுல வில்ல தேடி தனியாவே கிளம்பிட்டான். மைக்கும் டஸ்டினும் இப்போதைக்கு ஓடி போன லெவனை தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த லேடியால பேச முடியாது. இதனால இவளோட சிஸ்டர் அந்த லேப்ல என் சிஸ்டரை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த டைம்ல இவ பிரெக்னன்ட்டா இருந்ததே இவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த குழந்தை 3 மாசத்திலேயே இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ சிஸ்டர் இதை நம்பல அப்படின்னும் அந்த குழந்தை பேரு ஜீன் அப்படின்னும் அவ எபிலிட்டிஸோட இருக்கிறதாவும் என்னைக்காச்சும் வீட்டுக்கு வருவான்னு நம்புறதாவும் சொல்றா. அந்த மான்ஸ்டரை ஹண்ட் பண்ண ஜானத்தனும் நான்சியும் தேவையான டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நான்சியும் ஜானத்தனும் லவ் பண்றாங்கன்னு தப்பா நினைச்ச ஸ்டீவ் நான்சியை பத்தி தப்பா தியேட்டர் செவுத்துல எழுதி வச்சிடறான். இதை கேட்க வந்த நான்சி ஸ்டீவை ஒரு அற விட ஸ்டீவ் நான்சியை பார்த்து வாய்க்கு வந்தபடி பேச ஜானத்தன் இன்வால்வ் ஆகுறான். 2 பேரும் செம்மையா அடிச்சுக்கிறாங்க. போலீஸ் உள்ள வந்து தடுத்து ஜானத்தனையும் நான்சியும் பிடிச்சிடறாங்க. எல்ல தேடிட்டு போன மைக்கையும் டஸ்டினையும் அவங்க ஸ்கூல் பசங்க புள்ளி பண்றானுங்க. அந்த சமயம் எல் கரெக்டா வந்து மைக்கா காப்பாத்திடுறா. அந்த அப்சைட் டவுனுக்கு போற கேட்டை ஓபன் பண்ணதும் நான் தானும் சொல்லிடுறா. இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன காப்பாத்தி இருக்க அப்படின்னு சமாதானமா 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்கள ஒருத்தன் வாட்ச் பண்ணி டாக்டர் பிரன்னருக்கு இன்ஃபார்ம் பண்றான். இவங்களை பிடிக்க எல்லாரும் இப்போதைக்கு கன்னோட கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் பிரன் எல் அண்ட் மைக்கை கண்டுபிடிச்சு துரத்திட்டு போறாரு. சைக்கிள்ல போயிட்டு இருக்க இவங்கள முன்னாடி ஒரு வேன் வந்து பிடிக்க அந்த வேனை எல்லவ மைண்ட் பவரால அப்படியே அலேக்கா தூக்கி போட்டு அங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஹாப்பரும் ஜாய்ஸும் ஸ்டேஷனுக்கு வந்து ஜானத்தனை வெளியே விடுங்கன்னு கேட்கும்போது அவன் கார்ல இருந்த டூல்ஸை பத்தி தெரிய வருது. இதெல்லாம் எதுக்குன்னு ஹாப்பர் விசாரிக்கும் போது தான் ஜானத்தன் போட்டோல இருக்க மான்ஸ்டரை பத்தி ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் கிட்ட சொல்றான். அந்த சமயம் மைக்க புள்ளி பண்ண பையன் எல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். அவன் சொன்ன அடையாளங்கள்லாம் வச்சு ஹாப்பர் அந்த லேடியோட பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப அவ எங்க இருக்கிறான்னு கேக்குறாரு. அவனும் மைக், லூகாஸ் அண்ட் டஸ்டின் கூட தான் இருக்கான்னு சொல்லிடுறான். ஸ்டீவ் என்னதான் அவன் ஜானத்தன் அடிச்சு நான்சியை திட்டிட்டு இருந்தாலும் அவன் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்றான். அந்த தியேட்டர்ல நான்சியை பத்தி தப்பா எழுதினதும் ஸ்டீவ் இல்ல, இவன் கூடவே இருக்க இவன் ஃப்ரெண்டு தான். இதனால ஸ்டீவ் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட
சண்டை போட்டுட்டு கிளம்புறான். ஹாப்பர், ஜாய்ஸ், நான்சி அண்ட் ஜானதன் வில்லோட ரேடியோவை வச்சு மைக்கையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கான்டாக்ட் பண்ணி அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த தியேட்டர்ல ஸ்டீவோட ஃப்ரெண்ட் நான்சியை பத்தி தப்பா எழுதுனத எரேஸ் பண்ண ஸ்டீவே வந்து ஹெல்ப் பண்றான். என்ன மனுஷன். ஸ்டீவ் ஃபேன்ஸ் லைக் கொடுங்க. மைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க இடத்த அந்த வில்லன்ஸ் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹாப்பர் வந்து அந்த சோல்ஜர்ஸை அடிச்சு போட்டுட்டு பசங்களை காப்பாத்தி ஜாய்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஃபைனலா மைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பர், ஜாய்ஸ், ஜானதன் அண்ட் நான்சி கிட்ட அந்த அப்சைட் டவுனை பத்தியும் அங்கதான் வில் இருக்கிறத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த அப்சைட் டவுனுக்கு உள்ள போகணும் அப்படின்னா ஒரு கேட்டும் இருக்கு, அது அந்த லேப்ல தான் இருக்கணும் சொல்றாங்க. எல்லோட பவரை வச்சு இன்னொரு முறை வில்லு கிட்டையும் பார்பரா கிட்டையும் பேச ட்ரை பண்ணலான்னு மைக்கோட ரேடியோவை வச்சு ட்ரை பண்றாங்க. பட் எல் ஆல்ரெடி வீக்கா இருக்கிறதுனால அவளால கான்டாக்ட் பண்ண முடியல. பட் டெப்ரிவேஷன் டேங்க் உள்ள போனா என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றா. அந்த டெப்ரிவேஷன் டேங்கை எப்படி உருவாக்குறதுன்னு டஸ்டின் அவனோட ப்ரொஃபசர் கிட்ட கால் பண்ணி கேட்டு அந்த டேங்கை உருவாக்க 1500 பவுண்ட்ஸ் சால்ட் வேணும் அப்படிங்கறத டஸ்டின் ஹாப்பர் கிட்ட சொல்றான். ஹாப்பரும் ஜானதனும் ஹாக்கின்ஸோட ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற உப்பு மூட்டையை தூக்கிட்டு வந்துடுறாங்க. டஸ்டினும் லூகாஸும் டப்பை உருவாக்குறாங்க. நான்சியும் மைக்கும் வாட்டர் பைப்பை எடுத்துட்டு வந்து தண்ணியை நிரப்புறாங்க. ஃபைனலா ஹாப்பர் அண்ட் ஜானதன் அந்த உப்பெல்லாம் அந்த டப்ல கொட்டிட்டு எல் அந்த பாத் டப்புக்குள்ள போய் வில்ல தேட ஆரம்பிக்கிறான். வில் அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற கேசல் பேயர்ஸ் அப்படிங்கிற டென்ட்ல தான் இருக்கான். அவங்க கிட்ட போய் உன்னை தேடி உங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து முடிச்சுக்கிறான். ஹாப்பரும் ஜாய்ஸும் வில்ல தேடி அந்த அப்சைட் டவுனுக்கு போகணும்னு டிசைட் பண்ணி அந்த லேபுக்கு உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஜானதனும் நான்சியும் ஸ்டேஷன்ல இருந்து அவங்களோட டூல்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. லேபுக்குள்ள போன ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை லேப் செக்யூரிட்டிஸ் புடிச்சிடுறாங்க. ஹாப்பர், நானும் ஜாய்ஸும் வில்ல கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து போயிடுறோம், அதுக்கப்புறம் இங்க வந்ததையே மறந்துடுவோம் அப்படின்னு ஒரு டீல போடுறாரு. நான்சியும் ஜானதனும் அவங்க கிட்ட இருக்க டூல்ஸ் எல்லாம் வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு ட்ராப்பை செட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் பிரன்னர் ஹாப்பரோட டீலுக்கு ஒத்துக்கிட்டு ஹாப்பரையும் ஜாய்ஸையும் அந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கிறாரு. ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் அந்த கேட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஹாப்பர் அவரோட பழைய லைஃபை நினைச்சு பாக்குறாரு. அவரோட பொண்ணு திடீர்னு விளையாண்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வருது. ஜானதன் அண்ட் நான்சி அந்த மான்ஸ்டர்ஸை வெளியே வர வைக்கிறதுக்காக அவங்க கையை கட் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் யாரா கதவை தட்டுறாங்க. அது நம்ம ஸ்டீவ் தான். ஸ்டீவ், நான் பண்ணது தப்பு தான், ஜானதன் கிட்ட சாரி கேட்க தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உள்ள அவங்க செட் பண்ணி வச்சிருக்க ட்ராப் எல்லாம் பார்த்து என்ன இதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா நான்சியும் ஜானதனும் ஸ்டீவ் இங்கிருந்து வெளியே போக சொல்றாங்க. அந்த சமயம் லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகி அவங்க வீட்டு செவுத்தை உடைச்சிக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது. நான்சி அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து எல்லாரும் ஓடி போய் ஒரு ரூம்ல டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் வில்ல தேடி போயிட்டே இருக்கும்போது ஜாய்ஸ் அந்த டென்ட்டை கண்டுபிடிச்சு வில்ல தேடுறாங்க. ஹாப்பருக்கு அங்க இருக்க ஒரு டாலை பார்த்த உடனே அவரோட பொண்ணோட ஞாபகம் அகைன் வருது. அவரோட பொண்ணு கேன்சரால இறந்திருக்கா, அதனாலதான் இவரு டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. ஜானதன், நான்சி, ஸ்டீவ் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. ஸ்டீவுக்கு இங்க நடக்கிறது எதுவும் புரியல. அதனால அங்கிருந்து ஸ்டீவ் எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு கார்ல ஏறும்போது அகைன் அந்த மான்ஸ்டர் திரும்ப வருத பாக்குறான். நான்சியும் ஜானதனும் அந்த மான்ஸ்டர் வந்தா போட்டு தள்ளிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு கரண்ட் கட் ஆகி பின்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து ஜானதனை அட்டாக் பண்ணுது. ஜானதன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது நான்சி கன்னை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவ இவ்வளவுதான் ஷூட் பண்ணாலும் அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஆகல. அந்த சமயம் கரெக்டா நம்ம ஸ்டீவ் அப்படின்னு உள்ள வந்து அந்த மான்ஸ்டரை பேஸ்பால் பேட்லயே அடிச்சு ட்ராப்ல சிக்க வச்சுறாரு. இதுக்கப்புறம் ஃபயர் அந்த மான்ஸ்டர் மேல தூக்கி போட்டு அந்த மான்ஸ்டர் அப்படியே டிஃபீட் பண்ணிடுறாங்க. கிங் ஸ்டீவ் ஃபேன்ஸ் லைக் கொடுங்க. மைக் எல் கிட்ட அவனோட லவ்வ கன்ஃபஸ் பண்றான். அந்த சமயம் இவங்களை தேடி லேப் சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. இதனால இவங்க இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க. எல் இவளோட மைண்ட் பவராலேயே எல்லாரையும் சாகடிச்சிட்டு இவளும் மயங்கி விழுந்துடுறா. அந்த சமயம் டாக்டர் பிரன்னர் எல்லு கிட்ட வந்து நான் வந்துட்டேன், வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. பட் எல் இவங்களை பேட் கைஸ்ன்னு சொல்லி வரலன்னு சொல்லிடுறான். அந்த சமயம் அந்த மான்ஸ்டர் வர ஆரம்பிக்குது. லேப் சோல்ஜர்ஸ் கன்னை வச்சு அந்த மான்ஸ்டர்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது மைக் அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்ல கூட்டிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. பட் டாக்டர் பிரன்னரை அந்த மான்ஸ்டர் தாக்கிடுது. ஹாப்பரும் ஜாய்ஸும் ஃபைனலா ஒரு இடத்துல வில்லியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸ்டில் இவங்கள அந்த மான்ஸ்டர் தேடி வந்துருது. லூகாஸ் அவன் கிட்ட இருந்து உண்டிக்கோல வச்சு அந்த மான்ஸ்டரை தாக்க ட்ரை பண்றான். பட் எல் ஃபைனலா வந்து மைக்கு கிட்ட குட் பை மைக் அப்படின்னு சொல்லி அவ பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை டஸ்ட் ஆகி அவளும் அப்படியே அங்கேயே மறைஞ்சு போயிடுறா. ஒரு வழியா வில்லியும் சேஃபா ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் அப்சைட் டவுன்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸ்டீவும் நான்சியும் கடைசில ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. வில், ஜாய்ஸ் அண்ட் ஜானதன் டின்னர் சாப்பிட போகும்போது இருங்க கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வில்லு உள்ள போறான். எல்லாம் நல்லா தான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சா வில்லோட வாயில இருந்து ஒரு புழு வெளியே வருது. 1 செகண்ட் ஸ்டில் அவன் அந்த அப்சைட் டவுன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இத ஜாய்ஸ் கிட்டையும் ஜானதன் கிட்ட இருந்தும் மறைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதோட இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் சீசன் 2ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க. Thank you. I think you can cut this part. I don't think it's necessary. Okay.